என்னன்னு தெரியல, சண்டை வருது. நல்லதா போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். பாஜகவின் இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக இருப்பதாக கருதப்படும் சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்னதாக தங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் காட்டும் வகையில் செயல்பட தொடங்கியுள்ளது. தற்போது ஸ்ரவண மாதத்தை ஒட்டி சமாஜ்வாதி சார்பில் காவடி யாத்திரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது மட்டுமன்றி சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தனது சொந்த மாவட்டமான எட்டாவாவில் கேதார்நாத் கோவில் மாதிரி சிவன் கோவிலை கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். 2021 முதல் கட்டப்படும் இந்த கோவிலுக்காக அவர் தனிப்பட்ட அறக்கட்டளையை உருவாக்கியுள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் சமாஜ்வாதி கட்சி இந்துத்துவா பக்கம் மாற முயற்சிக்கிறதா என்ற விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மாநில ஆன்மீக அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. தீர்த்த புரோஹித் மகா பஞ்சாயத்து, அகில பாரத அகாடா பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகள் மத சின்னங்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளன. கோவில் கட்டுமானத்தை நிறுத்தவோ மாற்றவோ அகிலேஷ் யாதவ் தயங்கினால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து சமாஜ்வாதி செய்தி தொடர்பாளர் ராஜேந்திர சௌத்ரி தெரிவிக்கையில், கோயில் கட்டுமானம் மற்றும் கன்வார் யாத்திரைக்கு சாதி மதத்துடன் எந்த தொடர்பும் இல்லை, இது பாரம்பரியம் சார்ந்தவை என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக டெல்லி பூரியில் அதே மாதிரி கேதார்நாத் கோவில் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்ட போதும் ஆன்மீக தலைவர்களின் எதிர்ப்பால் திட்டம் கைவிடப்பட்டது. தற்போது எட்டாவா கோவில் விவகாரம் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.